வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா ஃபர்ஸ்ட் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வருகின்ற கனமழை மேலும் 3 நாட்களுக்கு நீடிக்கும் வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 19ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொடர்ச்சியாக மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. மேலும் மட்டக்களப்பு நகரை அமைத்த பிரதேசங்களில் தொடர்ச்சியாக 250 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை கிடைத்துள்ளது. அத்துடன் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதல் மழை பெய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடும் மழை மற்றும் பலத்த இடிமின்னல் காற்று தொடர்பில் தயவு செய்து அவதானமாக இருக்குமாறு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று பிற்பகல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை அடுத்த 24 மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள இலப்பக்கடவை கடற்கரை பகுதியை நோக்கி நேற்றைய தினம் சனிக்கிழமை பிற்பகல் ஒரு தொகை டொல்பின் மீன்கள் கூட்டமாக கடற்கரையை வந்தடைந்துள்ளன. இந்த நிலையில் இதனை அறிந்த அப்பகுதி கடற்தொழிலாளர்கள், பொதுமக்கள், பெண்கள், சிறுவர்கள் என அனைவரும் சென்று அவற்றை பார்வையிட்டதோடு சிறுவர்களுடன் டொல்பின் மீன்கள் விளையாடியதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறித்த டொல்பின் மீன் இனம் மன்னார் மாவட்டத்தில் கரையோர பகுதிக்கு கூட்டமாக வருகை தந்தவை இதுவே முதல் தடவையாகும். யாழ்ப்பாணம் புன்னாலைக்கட்டுவன் பகுதியில் போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் இரவு கைது செய்யப்பட்டுள்ளார். சுன்னாகம் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பருத்தித்துறையில் போதைப் பொருளுடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு நிறுவனங்கள், பாடசாலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களிலும் போதைப் பொருள் தடுப்பு குழுக்களை அமைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் பாவனைக்கான தேவையை முற்றாக நீக்குவதற்கும் இந்த குழுக்கள் செயற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் ஊடாக அமைச்சுகள், திணைக்களங்கள் மற்றும் அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை நாளை வெளியிடப்பட உள்ளது. போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் அல்லது பாவனையாளர்கள் நிறுவனங்களில் இருப்பது கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கையை எடுத்து அவர்களை காவல்துறையிடம் ஒப்படைக்கும் பொறுப்பு நிறுவன தலைவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நாளை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் மூலம் சுகாதார சேவைகள் மற்றும் வைத்தியர்களின் பிரச்சினைகளை முறையாக தீர்க்க தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே அவர்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை எடுக்க தீர்மானித்துள்ளனர். இது தொடர்பாக அரசாங்க தரப்பினருக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் இதற்கு சாதகமான பதில் கிடைக்காததால் தமது சங்கம் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை எடுக்க தீர்மானித்துள்ளதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் ஸ்ரீதரனுக்கு எதிராக முறைப்பாட்டை முன்வைத்த சிவில் அமைப்பின் சஞ்சீவ மகாவத்தவிடம் நேற்றைய தினம் 6 மணித்தியாலங்களாக வாக்குமூல பதிவு செய்யப்பட்டுள்ளது. கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்துள்ளதாக கூறிய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பெண் ஒருவரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயற்சித்ததாக சந்தேகிக்கப்படும் நபரை கைது செய்வதற்காக போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். கடந்த அக்டோபர் 25ஆம் தேதி அருகம்பே பிரதேசத்தில் வெளிநாட்டு பெண் ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த சம்பவம் தொடர்பில் இந்த சந்தேக நபரை தேடி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சந்தேக நபரை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் 06324848022 என்ற எண்ணில் பொத்துவில் போலீஸ் நிலையத்திலேயோ அல்லது 078591168 என்ற எண்ணில் பொறுப்பு அதிகாரியையோ தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தயவு செய்து நான் இந்த உயர்ந்த சபை பாராளுமன்றத்தினூடாக இதனை நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். இனியாவது எனக்கு இதற்கு ஒரு நல்ல பதில் எங்களுடைய மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மிக முக்கியமாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த நாட்டிலே நாங்கள் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்திக்கிறோம். கடந்த நவம்பர் 6ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. கௌரவ சந்திரசேகரன் அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற பொழுது தேராவில் துயிலம் இல்லம் பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். அந்த துயிலம் இல்லத்துக்குள் இப்பொழுது கட்டடங்களையும் இராணுவத்தினர் கட்டுகிறார்கள்.
அப்பொழுது அவர் சொன்னார், இல்லை ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார், நாங்கள் வடக்கு கிழக்கிலே உள்ள துயிலும் இல்லங்களை உடனடியாக விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம் என்று. ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்பட்டதாக இல்லை. இந்த நாட்டிலே நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும், சமாதானம் பெற வேண்டும். ஒரு புதிய அரசு வந்திருக்கிறீர்கள், இந்த புதிய அரசு ஓர் ஆண்டுகளை கடந்திருக்கிறீர்கள். நாட்டிலே முதலாவது மனங்கள் ரீதியாக நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும். நீங்கள் இப்பொழுதும் தமிழ் மக்களுக்காக போராடி இந்த மண்ணிலே மாண்டு போன மாவீரர்களுடைய துயிலும் இல்லங்களில் அவர்களுடைய அந்த சமாதிகளுக்கு மேல் சப்பாத்து கால்களோடு இராணுவம் உதைபந்து விளையாடுவதும் இராணுவம் நடந்து திரிவதும் அந்த இடங்களை உதாசீனம் செய்வதும் இந்த நாட்டிலே மக்களுக்கும் உங்களுக்கும் எங்களுக்குமான நல்லிணக்கத்துக்கான இடைவெளியை அதிகரிக்குமே தவிர அது கிட்ட ஒற்றுமையாக கொண்டு வராது. அதனால்தான் நாங்கள் பல தடவைகள் கேட்கிறோம். நீங்களும் கடந்த 13ஆம் தேதி இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட வதைப்பட்டு கொல்லப்பட்ட 60,000 சிங்கள இளைஞர்களை நினைவு கூர்ந்திருந்தீர்கள். டில்வின் சில்வா உட்பட இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஏனைய அமைச்சர்கள் சென்று நீங்கள் உங்களுடைய மலர்களை சாத்தி வணக்கம் செலுத்தினீர்கள். மகத்தானது. நாங்களும் தலை சாய்க்கிறோம். ஏனென்றால் இந்த மண்ணிலே அநியாயமாக ஆறுகளிலும் குளங்களிலும் தெருக்களிலும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் சிங்கள இளைஞர்கள். பல சிங்கள இளைஞர்களுடைய தலைகள் வெட்டப்பட்டு வீதிகளில் எறியப்பட்டன. பல சிங்கள இளைஞர்களின் தலைகள் அவர்களுடைய படலைகளில் கூட கொழுவி வைக்கப்பட்ட வரலாறுகளை நான் படித்திருக்கிறேன், செய்திகளாக பார்த்திருக்கிறேன். மிக மோசமாக இளைஞர்கள், சிங்கள இளைஞர்கள் பாதிக்கப்பட்டார்கள். 1989ஆம் ஆண்டு நான் அந்த கடுமையான சிங்கள இளைஞர் மீதான அழிவுகள் நடைபெறுகிற பொழுது நான் வத்தளை பகுதியிலே இருந்த பொழுது கூட மிகவும் ஒரு பயங்கரமான சூழலை நான் உணர்ந்தவன், நேரடியாக பார்த்தவன் என்ற வகையிலே நான் குறிப்பிடுகிறேன். ஆகவே உங்களுக்கு இருக்கின்ற வலிகள், உங்களுக்கு இருக்கின்ற அதே உணர்வுகள், உங்களுக்கு இருக்கின்ற அதே மனநிலைகள் எங்களிடம் உண்டு. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். துயிலும் இல்லங்கள் என்பது ஒரு ஆத்மாக்கள் உறங்குகின்ற இடம். அது தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு அவருடைய ஆசைகளையும் எண்ணங்களையும் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நீங்களும் ஒரு போராளிகளாக இருந்து போராட்ட பாதையிலே மிக நீண்ட காலம் உழைத்து இந்த நாட்டினுடைய அரசை கைப்பற்றி இருக்கிறீர்கள். இந்த நாட்டின் அரசை நாங்கள் கைப்பற்ற மாட்டோம், எங்களுக்கு அந்த தேவையும் இல்லை, நாங்கள் அவ்வாறு விரும்பவும் இல்லை. கைப்பற்ற உங்களுடைய சட்டத்தின்படி முடியாது, அதுவும் எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த நாட்டினுடைய தேசிய இனங்களில் நாங்கள் ஒருவர். நாங்கள் இந்த தமிழ் பேசுகின்ற இனமாக பாரம்பரியமாக வடக்கு கிழக்கிலே தோன்றி வளர்ந்த இனம் நாங்கள். அந்த பாரம்பரியத்தை கொண்ட எங்களுடைய உரிமைகளை, எங்களுடைய வணக்க முறைகளை, அந்த மக்கள் விரும்புகின்ற எண்ணங்களை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் நான் இந்த பல்வேறுபட்ட குழுக்கள் இருந்தாலும் முதலாவதாக இருக்கிற ஜனாதிபதியினுடைய செயலணியினுடைய தொடர்பான விடயத்தை மட்டும் நான் முன்வைத்திருக்கிறேன். ஆகவே காலமும் வரலாறும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தந்ததாக, நீங்கள் நடக்கப் போகின்ற இந்த மாவீரர் தினத்திற்கிடையில் துயிலும் இல்லங்களையாவது விடுதலை செய்தால் அந்த மக்களுடைய மனங்களில் நீங்கள் மாற்றங்களை கொண்டு வந்தவர்களாக மாறுவீர்கள் என கூறி நிறைவு செய்கின்றேன்.